அனைவருக்கும் வணக்கம். சிறகடிக்க சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நடந்துச்சுன்னு பார்ப்போம். முத்து வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க அப்பா கிட்டக்க, எப்பா இனிமேல் நீ ரொம்ப எதுவும் யோசிக்காதப்பா, நீ இவ்வளோ பெரிய வீடை கட்டின, ஆனால் ஒரு சின்ன ரூம் கட்டலன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா, அது என்னை ரொம்ப உறுத்திடுச்சுப்பா. இனிமேல் அந்த யோசனை எதுவுமே உனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி முத்து சொல்லவும், மனோஜ் வந்து ஏன் உன் பொண்டாட்டி நீ இந்த ரூமை விட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. பாருப்பா எப்படி பேசுகிறான்னு, நேற்று என்னடானா இந்த வீட்டையே நாங்கள் தான் ஆள போகிறோம், நாங்கள் தான் ஆட்டையை போட போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி பேசினா, இன்றைக்கி என்னடானா நாங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறோமா கேட்குறான். இதுக்கெல்லாம் என்னப்பா பேச முடியும் அப்படிங்கிறாங்க. நான் இனிமேல் இந்த ரூம் பிரச்சனை எதுவுமே வராதுப்பா, என்னால் எப்போ முடியுதோ அப்போ கண்டிப்பாக நானே என் சொந்த காசில் ரூமை கட்டிட்டு போவேன்ப்பா. அது வரைக்கும் நானும் மீனாவும் இந்த 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 ரூம்லேயே இன்னுக்குள்ளே கீழே நாங்களாட்டி படுத்துக்கிறோம், இல்லை மொட்டை மாடியில் படுத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. விஜய் வந்துட்டு ஏன் இவ்வளோ நாள் இந்த புத்தி எனக்கு எங்கே போச்சா, இப்போ தான் இந்த புத்தி வந்ததோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் ரோஹிணி வந்துட்டு ஏன் திருப்பி இன்னொரு சபதம் போடுறதும் போட போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களால் அந்த வீடெல்லாம் கட்ட முடியுமாங்கோ அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் எங்கள் வீட்டுக்காரர் வீடு எதுவும் கட்ட முடியாதான்னு மீனா பேசுகிறாங்க. ஐயோ மீனா நீ பேசாமல் அவங்க எதையாவது வளர்றாங்கன்னு. ஆமாம் ஏற்கனவே தாலி வாங்கி கொடுத்தாரு, இப்போ வந்து நகை வேறு வாங்கி கொடுக்கறத நீங்கள் சபதம் போட்டீங்க. அந்த சபதத்துக்கு எப்படி ஒரு 5-6 வருஷம் நீங்கள் கார் ஓட்டணும், அது நிறைவேற்றவங்களே உங்களுக்கு வயசாகி போயிடும். இதில் நீங்கள் எங்கே சேர்த்து வச்சு வீடு கட்ட அப்படிங்கிறாங்க. ஏன் என் வீட்டுக்காரங்களும் கண்டிப்பாக முடியாதுன்னு நினைக்கிறீங்களான்னு. ஐயோ மீனா நீ எதுவும் பேசாமல் இரு மீனா, பேசாமல் அமைதியாக அவங்க என்னத்தையே சொல்லிட்டு போட்டோம், நம்ம நாட்டி வேலையை பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அவங்க எதுக்கு இப்படி பேசுகிறாங்க, மாமா இது சத்தியம் மாமா, என் வீட்டுக்காரர் சம்பாதிப்பார், சம்பாதிச்சு கண்டிப்பாக மாடியில் ஒரு ரூம் எடுப்பார், இது சத்தியம் மாமான்னு சொல்லி அவங்க சத்தியம் பண்ணுறாங்க. ஆனால் முத்து வந்துட்டு ஐயோ இவ வேறு தேவையில்லாமல் சபதம்லாம் எடுக்கிறாளே, சத்தியம்லாம் பண்ணுறாளே, நம்ம இதெல்லாம் தாக்குப்பிடிப்போமா, நம்ம இதெல்லாம் செஞ்சுருவோமா அப்படின்னு சொல்லி முத்து வந்து மைண்ட்லேயே பேசிகிட்டு இருக்காரு. மீனா அவன் ஒருத்தனே எப்படிம்மா கஷ்டப்படுவான், அதுக்காக நானும் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் பார்க்குறேம்மாண்ணே. ஏமாம்மா உங்கள் பையன் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, கண்டிப்பாக அவளால் முடியுமாம்மா, யாருமே அந்த மாடியில் ரூம் எடுக்கிறதுக்கு ஒரு பைசா கூட கொடுக்க வேண்டாம், அவரே முழுக்க முழுக்க செலவழித்து பண்ணிடுவார் அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்னப்பா அவன் ரூம் கட்டுறதுக்கு அவனே செலவழிச்சோம், அவன் பொண்டாட்டியை சொல்லிச்சு, இனிமேல் அப்போ மாதம் மாதம் ரூபா கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாதுல்ல அப்படிங்கிறாங்க. உடனே ரவி வந்துட்டு டே அதுக்காக வீட்டு செலவு கூட காசு கொடுக்க மாட்டியானே, டே பாருடா அவன் ஓசிலே எல்லாத்தையும் திங்கணும்னு நினைக்கிறான்டா, ஓசிலே உயிர் வாழ்கிறான்டா அவன்ட்டு முத்து சொல்கிறாங்க. அதுதான் அப்பா பென்ஷன் பண்ண இருக்கேன் அதில் செலவழிச்சுக்கலானே. டே அது அவர் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சதுடா, அந்த இதை இன்னுமா நீ வாங்கணும்னு நினைக்கிற, என்னடா மனுஷன் நீ ஏன் அப்படின்னு சொல்லி திருப்பி அவரை நம்ம தாண்டா உட்கார வச்சு சாப்பாடு போடணும்னு சொல்லி முத்து சொல்கிறாங்க. அப்புறம் என்னங்க மங்கம்மா 2ஆவது சபதம் போட்டுட்டா அதை நிறைவேற்றிடுவாங்க, அவங்களுக்கு கூறிய ரூமை அவங்களே கட்டிக்கிடுவாங்க, போங்க போய் வேலையை பாருங்க அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி வந்துட்டு மீனா நீங்கள் எடுத்த டிசிஷன் கரெக்டாக இல்லையோ, ஆனால் நீங்கள் ரொம்ப தைரியமாக பேசுகிறீங்க, ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கையை கொடுக்குறாங்க. தேங்க்ஸ் ஸ்ருதின்னு மீனா சொல்கிறாங்க. அடுத்த ரவி வந்துட்டு நானும் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுறேன் அண்ணி அப்படிங்களா. அதெல்லாம் வேண்டாம் ரவி, அவரே எல்லா செலவும் அவரே பார்த்துக்கிடுவாருன்னு. அதான் சொல்லிட்டாரடா, போ நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து மீனா போகும்போது அண்ணாமலை கூப்பிடுறாங்க. மீனா நீ கொஞ்சம் அவசரப்பட்டு நீ சொல்லிட்டம்மா நீ. இல்லைம்மா நான் அவசரம்லாம் படலை, அவள் கண்டிப்பாக செய்வார், அவளால் முடியுமாம்மா அப்படிங்கிறாங்க. ஏதாவது சொல்லிட்டாலப்பா நான் செய்கிறேன்ப்பா, நீ போய் வேலையை பாரு, போப்பா நானும் நீ சந்தோஷமாக இருக்கணும்ப்பா, அதான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு முத்து சொல்லிட்டு சீக்கிரமாக அடுப்படிக்கல கிச்சனில் போகிறாரு. மீனா ஏதோ டீ காஃபி போட்டுட்ருக்காங்க. போய் முதுகில் சத்துன்னு ஒரு அடிக்கிறாரு. என்னங்க எதுக்கு அடிக்கிறீன்னு, உன்னை யார் இப்படி பேச சொன்னது, வாய் வச்சுட்டு சும்மா இருக்கியா நீ ஏன்னு, நான் என்ன பண்ணேன், நீ என்ன தான் பண்ணலை, எங்கள் அப்பா கிட்ட ஒரு ரூமை என் வீட்டுக்கார் கட்டுவார்னு சொன்னி என்னை கேட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, நீ யாட்டி வருஷத்துக்கு வந்துட்டு அதை நான் இப்போ எப்படி கட்ட முடியும். எங்கள் பாட்டி அடிக்கடி சொல்லுவோம், எதையும் நம்மளால் செய்ய முடியலாட்டினா அது எதுவும் வாக்கு கொடுக்கக்கூடாதுன்னு, அப்படி வாக்கு கொடுத்தனால தான் ராமாயண கதையை உருவாச்சுன்னு. நீ என்கிட்ட கேட்டு வாக்கு கொடுத்துருக்க வேண்டியதானே, ஏற்கனவே எங்கள் அம்மா கிட்ட ஒரு வாக்கு வேறு கொடுத்துருக்கு, அதையே நான் இன்னும் நிறைவேற்றல, நகை வாங்கி போடலை, இதில் இப்போ எங்கள் அப்பா கிட்ட வேறு ஒரு வாக்கு கொடுத்துருக்கியா, பேசாமல் உன் பேரை மங்கவான்னு சொல்லி மாற்றிக்கோ சரியா அப்படிங்கிறாங்க. ஏங்க இப்படி சொல்கிறீங்க, இப்போ நான் அந்த வந்து ரூம் பிரச்சனை வந்து நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லலைன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக மாமா எங்கேயா போய் கடன் வாங்குறக்கா நிற்பார், அது கஷ்டம் தானே, அந்த ரூம் பிரச்சனை மாமா மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்குங்கண்ணே, அது எனக்கும் தெரியுது மீனா அப்படிங்கிறாங்க. தெரியுதுல மாமா வந்து எப்படியாவது ரூம் கட்டியே ஆகணும், அதுவும் நமக்காக தான் கட்டணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறாருண்ணே, தெரியுது மீனா தான் எனக்கு ஒன்று, அதனால தாங்க நான் அப்படி சொன்னேன், மாமா எங்கேயும் போய் கடன் கை நீட்டி கடன் வாங்கக்கூடாதுல்ல, வீட்டு மேலேயும் கடன் வாங்கக்கூடாதுன்னு அத்தை சொல்லிட்டாங்க, அப்போ நாம தானே மாமாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. நீ சொல்கிறதெல்லாம் சரிதான்னு, ஆமாங்க நம்ம தானே மாமாவுக்கு சப்போர்ட்டாக இருந்து நம்ம தானே ரூபா எடுத்து செலவழித்து எல்லாத்தையும் கட்டணும், இல்லாட்டினா மாமா எங்கேயா போய் கடன் வாங்குறதுக்கு நிற்பாருன்னு. ஆமாம் அப்பா 4 பேர்கிட்ட கடன் வாங்க போய் நிற்பார், அப்புறம் அப்பா மனசு கஷ்டப்படும், அவங்க என்னத்தையே சொல்லிடுவாங்க, நீ பேசுகிறலாம் கரெக்டு தான், நல்லா தான் பேசுகிற, ஆமாம் நீ என்ன படிச்சிருக்க, நிஜமாவே நீ எவ்வளோ படிச்சிருக்கணுங்கிறாங்க. ஏன் உங்களுக்கு தெரியாதவங்கன்னே, நீ சொல்லு நீ இவ்வளோ தூரம் அறிவுபூர்வமாக யோசிக்கிறியே, இவ்வளோ தூரம் யோசிக்கலாம் கரெக்டாக இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு ஜென்ரல் நாலேஜ் தான் அப்படிங்கிறாங்க. என்ன நாலேஜுன்னு, ஐயோ பொது அறிவுங்கண்ணே, நான் கூட நீ காலேஜுக்கெலாம் போய் படிச்சிருக்கேன்னு நினச்சேன்னு, நீ என் காலேஜில் போனால் தான் அறிவு இருக்குமா, நார்மலாக இருந்தால் பொது அறிவுலாம் இருக்காதா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இருக்கும் தான், ஆனால் எப்படி மீனா கட்டுறது அப்படிங்கிறாங்க. சரி நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க. என்ன ஐடியா சொல்லு அப்படிங்கிறாங்க. நம்ம அவசரமாக ஒரு கார் வாங்கணுங்கன்னு, எனக்கு கார் அதான் ஏற்கனவே ஒரு கார் இருக்குல்ல,
இன்னொரு கார் வாங்கி என்ன மீனாக பண்ண பைக் வாங்கினா சரி அட்லீஸ்ட் இங்கிட்ட ஒரு கையில் அங்கிட்ட ஒரு கையிலையும் எப்படியாவது பைக் வச்சு மேனேஜ் பண்ணி ஓட்டிடலாம். கார் எப்படி ஓட்ட முடியும்னு ஐயோ உங்களை ஓட்ட சொல்லலைங்க. ஒரு காரை வாங்கி உங்களை மாதிரி ஒரு நல்ல டிரைவரை போட்டு அதை வாடகைக்கு விடலாம். அந்த வாடகை காசு நம்மளுக்கு மிச்சம் தானே. அது வரதை வச்சு நம்ம சேர்த்து வச்சு நம்ம மாடியில் ரூம் எடுக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. நல்ல ஐடியா தான். ஆனால் கார் வாங்குறதுக்கு காசு எங்கே போக ஏற்கனவே வாங்கின காருக்கு இன்னும் டியூ கட்டி முடியலை. இன்னும் இப்போ வரைக்கும் டியூ கட்டிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு இன்னொரு யோசனை சொல்கிறீங்க. அது என்ன யோசனை அப்படின்னு முத்து கேட்குறாங்க. என்னோட நகை எல்லாத்தையுமே அத்தைக்கிட்ட கொடுத்து வச்சுருக்கோம்ல அந்த நகை எல்லாத்தையும் வாங்குவோம் வாங்கி அடமானம் வைப்போம் அப்படிங்கிறாங்க. அந்த நகைலாம் வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் அந்த நகைலாம் வேண்டானே. ஏங்க பாட்டி கொடுத்த நகை அதில் தானே அங்கே இருக்குன்னு. இருக்குது ஆனால் வேண்டாம். நீ ஏற்கனவே என் வீட்டுக்காரங்க வந்து நகை வாங்கி போடுவாங்கன்னு சொல்லி நீ ஒரு சபதம் போட்டிருக்க. இப்போ அந்த நகையை போய் வாங்கணும்னு வச்சுக்கோ. இவனால் முடியல அதனால தான் அந்த நகையெல்லாம் கேட்குறான்னு சொல்லி அதுக்கு வேறு ஏதாவது பேசுவாங்க. நெக்ஸ்ட்டு மனோஜோட ஷாப்பை கட்டுறாங்க. ஒருத்தர் வந்து தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லி அவர் கையில் ஏதோ ஒரு கொடுக்குறாரு பேப்பர் மாதிரி. அதுக்கடுத்து இனிமேல் என்ன பொருள் வாங்கினாலும் எங்கள் கடைக்கே வாங்க உங்களுக்கு கரெக்டாக சூப்பரான டிஸ்கவுண்ட்டில் நாங்கள் ஆஃபரில் போட்டு தரோம் அப்படிங்கிறாங்க. ஓகே சார் தேங்க்யூன்னு போயிடுறாரு. ரோஹினி கரெக்டாக வராங்க. மனோஜ் என்னப்பா நம்ம கடையில் வர கூட்டமே இல்லை அப்படிங்கிறாங்க. வீக்கெண்டில் அப்படி தான்ப்பா இருக்கும். அதுக்கடுத்து போக சரியாயிரும். நம்ம கடையை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு சில ஐடியாலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா இப்போ நீ வர வேலை வேலைன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்களா கொஞ்சம் ரிலாக்ஸாக அடுத்து ஃப்ரீ ஆகலாம்ல அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ளே எங்கே ரோஹினி டைம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கு தான் ஒரு ஐடியா சொல்கிறேன்னு சொல்லி ஒரு கார்டை நீட்டுறாங்க. என்னதுப்பா இது அப்படிங்கிறாங்க. இது என் கிளைண்ட்டோட மேரேஜ் வந்து பாம்பேயில் பெரிய இவங்க ஸோ பெரிய ஒரு ரெசார்ட்டில் வந்து மேரேஜ் வச்சுருக்காங்கன்னு. ரெசார்ட் இல்லாமல் மேரேஜ் வைப்பாங்க. ஆமாப்பா இது ரொம்ப நிறைய பேருக்கு சொல்லலை. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு க்ளோஸ் ரிலேஷன் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு ஒரு இன்வைட் கொடுத்துருக்காங்க. என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 2 பேரும் நாளைக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி ரோஹினி கேட்குறாங்க. டக்குன்னு ஆனாலுமே மனோஜோட மூஞ்சி மாறிடுது. இல்லை ரோஹினி கடையெல்லாம் விட்டுட்டு எப்படி வர்றதுன்னு ஒரு நாள் தான்ப்பா நம்ம ஸ்டாஃப் எல்லாரையும் சேர்த்து வச்சு பார்க்க சொல்லிடலானே. ஸ்டாஃப் எல்லாம் நம்பி விட முடியாதுப்பா அப்படிங்கிறாங்க. சரி ஓகே நான் வேணா என் ஃப்ரெண்டு வித்யா வேணா வந்து பார்க்க சொல்கிறேன்னு. இல்லை அடுத்தவங்களாம் நம்பி நம்ம ஷாப்பெல்லாம் விட முடியாது ரோஹினி அப்படிங்கிறாங்க. ஒரு நாள் தானப்பா நீங்கள் வா இங்கே வான்னு சொல்லி கையை பிடிச்சி கொஞ்சம் நேரம் முன்னாடி கொஞ்சம் வெளியில் கொண்டுட்டு வராங்க. கல்லாப்பட்டிலேருந்து அப்படியே வெளியில் வராரு. நம்ம தனியாக போய் எங்கேயும் இவ்வளோ நாள் ஆச்சு நம்ம மேரேஜாக எங்கேயா போயிருக்கோம். ஒரு ப்ரைவசியே நம்மளுக்கு இல்லைன்னு நம்ம தனியாக எங்கேயாவது போகணும் அப்படிங்கிறாங்க. நம்ம இப்போதைக்கு தனியாக தானேப்பா இருக்கோம்னு. நம்ம ரூமில் எங்கே தனியாக இருக்கும். ஆல்ரெடி முத்து மீனாவும் நம்ம ரூமை ஷேர் பண்ணுறாங்க. அதான் அப்போ இனிமேல் ஷேரிங் வேணான்னு சொல்லிட்டாங்களா. அவனும் தனியாக ரூம் மாடியில் கட்டிக்கிட்டேன்னு சொல்லியிருக்கானே. அதெல்லாம் இப்போதைக்கு நடக்கிற விஷயமா. நீ வேணால் பாரு அவங்க கண்டிப்பாக ரூம் கட்ட மாட்டாங்க. திருப்பியும் நம்ம ரூமுக்கு ஷேர் பண்ண வருவாங்க. நம்மளுக்குன்னு ஒரு ப்ரைவேட்டாக வேண்டாமாப்பா. அங்கே கண்டிப்பாக நம்மளுக்குன்னு ஒரு ரெசார்ட் வேறு அலாட் பண்ணியிருக்காங்க தெரியுமா அப்படிங்கிறாங்க. ரெசார்ட்டில் ரூம் வேறையா அப்படின்னா ஆமாம் நம்ம மேரேஜ் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டே இன்றைக்கி ரெசார்ட்டில் தங்கிக்கலாம் அப்படின்னு இன்னொரு நீ தானா நீ எப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா அதான் நான் தான் சொல்கிறேன் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லைரு நீ கடையில் வேறு இப்போ நிறைய ஆஃபர் வேறு போட்டிருக்கேன். கஸ்டமர்ஸ்லாம் நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஹலோ இந்த ஆஃபர் எப்போ வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் நான் கொடுக்குற இந்த ஆஃபர்லாம் அப்பப்போல்லாம் கிடைக்காது. எப்போயாவது ஒர்க்கு தரும். ரொம்ப லிமிட்டட் தான் அப்படிங்கிறாங்க. ஓகே ரோஹினி வர்றேன் நீ பெரிய இடத்து இது வேறு சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் நீ வேறு ஆஃபர் கொடுக்குறேங்கிற இந்த ஆஃபரை நான் மிஸ் பண்ணுவேன்னா கண்டிப்பாக வர்றேன். அதுவும் இல்லாமல் பெரிய இடத்து கல்யாணங்கிறதுனால நம்மளுக்கு ஏதாவது ஒரு சில கான்டாக்ட் கிடைக்கும். நம்ம பிஸ்னஸ்க்கு ஏதாவது செட் ஆகும்ல அப்படிங்கிறாங்க. அடப்பாவி அப்போ நீ நம்மளுக்காக வரல உன் பிஸ்னஸ்க்காக தான் வர்ற அப்படிங்கிறாங்க. ஐயோ அப்படிலாம் இல்லை நம்மளுக்காகவும் வர்றேன் கண்டிப்பாக வர்றேன் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஃபோன் கால் வருது. ஃபோன் அட்டன் பண்ணுறாரு. ஹலோ விஜயா ஹோம் ஏஜென்சியா நான் அங்கே உங்கள் கடையை பற்றி நான் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன் கேள்விப்பட்டேன். உங்கள் கடையில் வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு சில திங்ஸ்லாம் வேண்டியது இருக்குது அப்படிங்கிறாங்க மனோஜ்கிட்ட. சார் எங்களுக்கு வந்து ஒரு 5 ஃப்ரிட்ஜு 5 வாஷிங் மிஷின் 5 ஏர் கண்டிஷனர் அடுத்து 32 இன்ச்சஸில் நல்லா பெருசாக எல்இடி டிவி வேணும் அப்படிங்கிறாங்க. ஓகே சார் ஆர்டராக எடுத்துக்கிட்டேன் சார். என்ன சார் இதெல்லாம் நீங்கள் எப்போ கொடுப்பீங்க சார் இவ்வளோ பெருசு உடனே உங்களுக்கு வேணுமான்னு. இல்லை சார் நாங்கள் ஒரு 4-5 கடை பார்த்தோம். அவங்க எல்லாமே கொஞ்சம் பல்க் ஆர்டர் அப்படிங்கிறனால தர முடியாதுங்கிறாங்க. உங்கள் கடையை பற்றி கேள்விப்பட்டோம். ஸோ நீங்கள் எப்படி ஆர்டரை டெலிவரி பண்ணுவீங்கன்னு நினச்சோம். அதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறோம். ஓகே சார் கண்டிப்பாக நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுத்துருவேன். உங்களுக்கு இது எப்போ வேணும் அப்படிங்கிறாங்க. சார் இப்போ வந்து நான் ஒரு ஃபர்னிச்சர் கடையில் ஃபர்னிச்சர் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் நாளைக்கு கண்டிப்பாக உங்கள் கடையில் 11 மணிக்கு வரேன் சார். நாளைக்கு கண்டிப்பாக எல்லாத்தையுமே ரூபா கொடுத்து எல்லாத்தையுமே எடுத்துக்கிறேன் சார் நான். ஓகே தானே எல்லாமே இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. சார் உங்களுக்கு நான் ரெடி பண்ணினேன் சார். அதை தவிர்த்து எங்களுடைய ஷாப்லேயுமே ஒரு சில ஸ்டாக் எல்லாமே வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவோம் சார். பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுத்துருவோம் சார் அப்படிங்கிறாங்க. அடுத்து ரோஹினி ஓகே சார் ஃபோன் வச்சிடறாங்க. ரோஹினி கார்டெலாம் பார்க்குறாங்க என்னென்னு எழுதிருக்காங்க அப்படின்ட்டு. பார்த்தில ரோஹினி நம்ம கடை ஓப்பன் பண்ணி ஒரு நாள் கூட இவ்வளோ ஆஃபர் வந்ததே இல்லை பாரு. இப்போ நிறைய ஆர்டர் வந்திருக்கு. இந்த ஆர்டரை நாளைக்கு நான் டெலிவரி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இது பார்த்தோம் அப்படின்னா எப்படி 4 lakh வரைக்கும் ஆர்டர் இருக்கும் மினிமம். இதில் நம்மளுக்கு 1 lakh வரைக்கும் ப்ராஃபிட் இருக்கும் அப்படிங்கிறாங்க. 1 lakh அப்படின்னு ரோஹினி சொல்கிறாங்க. ஆமாப்பா அப்படிங்கிறாங்க. ஆனால் நம்ம நாளைக்கு மேரேஜ் ஃபங்க்ஷன் போகிறத பற்றி பேசிகிட்டு இருந்தோமே அப்படிங்கிறாங்க. பார்த்தில இவ்வளோ பெரிய ஆர்டரை வந்து எப்படி அடுத்தால் நம்பி விட்டுட்டு வர முடியும். ஸோ நீ மட்டும் போய்ட்டு வாவேன் ப்ளீஸ்ப்பா அப்படிங்கிறாங்க. நான் இங்கேருந்து இதை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நம்ம 2 பேரும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினச்சேனே. இப்போ அதனால் என்ன நீ மட்டும் போய்ட்டு வா. நம்ம இன்னொரு நாளைக்கு வேறு எங்கேயா போய்க்கிடலாம் அப்படிங்கிறாங்க. சரி நீ சொல்கிறதும் சரி தான். இவ்வளோ பெரிய ஆர்டர் தானே. ஆனால் நீ பார்த்துக்கோ நான் மட்டும் வேணால் போய்ட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. உடனே நான் போய் ஸ்டாக் லிஸ்ட்டெல்லாம் செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு மனோஜ் பேப்பரை தூக்கிட்டு வாய்ஸ் அப்படின்ட்டு கிளம்பிடுறாரு.
நெக்ஸ்ட்டு மீனா வீட்டில் இருக்காங்க. மீனாவோட ஃபோன் ரிங் ஆகுது. எடுத்து பேசுகிறாங்க. இவரா? என்னங்க வர லேட் ஆகுமா? வெளியில் சாப்பிட்டு வர போறேன்னு சொல்கிறீங்களா? வெளியில் சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு உங்களை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். எப்போ பார்த்தாலும் ஏன் இதையே சொல்கிறீங்கன்னு. இரு 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 வீட்டில் எதுவும் கடுகு எதுவும் பொரிஞ்சிருச்சா அப்படிங்கிறாங்க. ஏன் என்ன அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்ன நீயாட்டி படபடன்னு பேசிகிட்டே போகிறேன். என்ன எதுவும் பேச விட மாட்டேங்கிறா. ஃபோன் பண்ணால் என்னையும் கொஞ்சம் பேச விடு அப்படிங்கிறாங்க. என்னங்க எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நான் வீட்டுக்கு கீழே தான் இருக்கேன். நீ கீழே வா அப்படிங்கிறாங்க. எதுக்கு மேலே ஏறி வர வேண்டியதானே ஏன் கீழே கூப்பிட்றீங்கன்னு. அட வாங்குறையில் வந்து கீழே என்ன விஷயம் பார்க்க வாவேன் அப்படிங்கிறாங்க. சரி வந்துடுறாங்க. வந்துட்டு என்ன வெளியில் இன்னும் ரோட்டில் நின்று பாட்டு பாடிட்டு இருக்கீங்க வீட்டுக்குள்ளே வர வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு நான் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. தெரியுமே எனக்கு அப்படிங்கிறாங்க. என்ன என்ன சொல்லு பாப்போன்னு. சேலை வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? அது இதுன்னு ஒன்றுனா சொல்கிறாங்க. இரு 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 நீயாட்டி அடிக்கிட்டே போகாத சேலையா நகையா கம்மலா செயினான்னு சொல்லிட்டு என்னன்னு பாரு அப்படின்ட்டு அண்டாக்கா கொசும் அபுக்கா கொசும்ன்ட்டு வண்டி டிக்கியை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி பார்த்தா செங்கல் இருக்குது. என்னங்க இது அப்படிங்கிறாங்க. நான் ரூம் கட்ட போகிறேன்னு சொல்லியிருக்கேன்ல அதுக்கு மொத அஸ்திவாரம் போடணும்ல ஸோ அதுக்கு வேணும்ல அதான் செங்கல் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. இந்த செங்கலை வச்சு எப்படிங்க வீடு கட்ட முடியும்? அது எனக்கு தெரியாதா? இன்றைக்கி ஒரு செங்கல் சவாரி சூளை வச்சுருக்கவர்கிட்ட சவாரிக்கு போனேன். அவர்கிட்ட சவாரியில் காசுக்கு பதிலாக செங்கல் வாங்கிட்டு வந்துட்டேன். அவர்கிட்ட நம்பர் வேறு கான்டாக்ட் கொடுத்துருக்கேன். எப்போல்லாம் கூப்பிட்றாரோ அப்போல்லாம் சவாரிக்கு போனால் செங்கல் வாங்கிட்டு வந்துடலாம்ல அப்படிங்கிற. இது கூட ஒரு நல்ல ஐடியாவாக தானே இருக்குது. அப்பப்போ செங்கலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. நான் கூட ஒரு சிமெண்ட் வியாபாரி கிட்டக்க ஏஜென்சி கிட்டக்க நான் பூ கொடுக்குறேன். ஸோ அவர்கிட்ட நம்ம சிமெண்ட் கூட வாங்கிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி மீனா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அப்படியே கம்பியும் வாங்கிடலாம் நம்ம அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. நம்ம அப்போ ரூம் கட்ட ஆரம்பிச்சிட்டோன்னு அப்படிங்கிறாங்க. அதான் மங்கம்மா சபதம் பட ஆரம்பிச்சிட்டியே அப்படிங்கிறாங்க. ஸோ மீனாக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வா செங்கல் எடுத்து வைப்போன்னு சொல்லி மீனா கையில் ஒரு 4 செங்கல் எடுத்து வைக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் வைங்கன்னு. இல்லை அதெல்லாம் வேண்டாம் மீதி நான் கொண்டுட்டு வரேன் நீ மேலே ஏறு அப்படிங்கிறாங்க. 2 பேரும் ஏறுறாங்க. கரெக்டாக விஜயா இருக்காங்க. ஏங்க இங்கே வாங்கலேன் வீட்டுக்குள்ளே செங்கலை கொண்டுட்டு வராங்க என்னன்னு கொஞ்சம் பாருங்களேன் என்னன்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க. டேய் முத்து என்னடா இதுன்னு வீடு கட்டணும்ப்பாப்பா அதுக்கு தான்ப்பா செங்கல் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஏது இந்த 4 நாள் செங்கலாக வாங்கி இப்படியே வீடு கட்டுறதுக்கா? அப்போ நீங்கள் 60ஆம் கல்யாணம் வரைக்கும் தான் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி விஜயா சொல்லுவோம். முத்து வந்து அப்படி மறைக்கிறாரு. மீனா வந்து சிரிக்கிறாங்க. ஏம்மா அவங்களோட நம்பிக்கை நீ வந்து எதுவும் பாலாக்காமல் இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி விஜய் வந்து அண்ணாமலை திட்டுறாரு. ஆமாம் நம்பிக்கை வச்சுட்டாள் அப்படிங்கிறாங்க. ஒன்று மீனா வந்துட்டு பரவாயில்ல மாமா அத்தை வந்து இவ்வளோ நாள் நான் பாதியிலே போயிடுவேன்வாங்க. ஆனால் இப்போ 60 வயசு வரைக்கும் 60ஆம் கல்யாணம் வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருப்போம் அதுவும் சேர்ந்து தான் இருப்போம்னு சொல்லி அவங்களே எங்களை ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அதை நான் அப்படி எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. பாத்தியாப்பா அம்மா வந்து கோபத்தில் பேசின கூட அவள் வந்து ஒரு அர்ச்சனையாக ஆசீர்வாதம் பண்ணதான் அவள் நினச்சிக்கிறா. எப்படி பாசிட்டிவாக நினைக்கிறா பார்த்தீங்களா அதே மாதிரி நாங்களும் பாசிட்டிவாக வீடு கட்டிடுவோம் அப்படிங்கிறாரு. முத்துவும் உன் பையன் தானே மனோஜ் மாதிரி நீ எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக பேசலாம்னா அவன் நல்லா முன்னேற்கு வருவாள்னு. ஏங்க இவனும் மனோஜ் ஒன்றா அவன் எவ்வளோ படிப்புலாம் படிச்சிருக்கான் அவன் போய் இவன் கூட கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க பாங்க ஏதாவது சுமார் வளரிட்டு இருக்காதிங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் மொட்டை மாடியில் போய் 2 பேருமே செங்கலை வச்சு வீடு கட்டி இந்த சைடு அந்த சைடும் ஓட்ட வழியாக 2 பேரும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுடைய சபதம் சீக்கிரமாக நிறைவேறாதா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஸோ மறக்காமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.